வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்க்ளோரியஸ் பேச்சுலர். நான் உங்கள் அனி. நான் ரீசெண்டாக 29 அப்படின்னு ஒரு ஃபிலிம் பார்த்துருந்தேன் நெட்ஃப்ளிக்ஸில். எனக்கு ஒரு குவைட் மிக்சட் ஃபீலிங்ஸ் இருக்குது அந்த படத்தை பற்றி. ஸோ ஐ வாஸ் லைக் ஐ வாண்ட் ஷேர் மை 2 cents ஒரு என்னோட ரூபாவை நான் கொடுக்க வந்திருக்கேன் இந்த வீடியோவில். செக் இட் அவுட். இந்த படம் பார்க்காதவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணணும் அவசியம் இல்லை, பார்க்கலாம். இது ஸ்பாய்லர் இருக்கிற மாதிரியான ஒரு படம்லாம் கிடையாது. ஹூ இஸ் த கில்லர் அப்படின்ற மாதிரியான படம் கிடையாது. நான் ஒரு தாஜ்மஹால் பார்த்தேன், நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதனால நீங்கள் தாஜ்மஹால் பார்க்குறது வந்து அஃபெக்ட் ஆகாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரூயின் ஆகாது. அந்த மாதிரியான வீடியோ தான் இது. ஸோ இந்த படம் பார்க்குறச்ச நான் ரியலைஸ் பண்ணது என்னென்னா, ரத்னகுமார் இஸ் அ வேல்யூ ஆடட் பர்சன், ஒரு கிரியேட்டர் டு தமிழ் சினிமா ஆஸ் அ ரைட்டர். ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஆஸ் அ ரைட்டர்னா, இந்த படத்தில் அண்ட் அவரோட ஃபில்மோகிராஃபியில் குலு குலு, மேயாதமான் அண்ட் 29 எல்லா படத்துலையுமே வந்து ஒரு ஜென்யூன் எஃபர்ட்ஸ் தெரியுது. ஒரு குட் இன்டென்ட் இருக்குது. ஒரு கதையை சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு இருக்குது. அண்ட் அதை நல்ல விதமாக சொல்லணும்னு அவர் ட்ரை பண்ணுறாருன்றது தெரியுது. ஆனால் டேரக்டராக எங்கேயோ சொதப்புது. மேயாதமான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அது எப்படின்னு தெரியல. ஆனால் எனக்கு மற்ற படமே வந்து கொஞ்சம் ஆஃபாக தான் இருந்துச்சு. சரி, என்ன பிரச்சனை? நான் டெக்னிக்கலாலாம் போக விருப்பப்படல. ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் சர்வீஸ் சரியில்லை. ஹோட்டலை பற்றி தப்பாக பேச முடியாது, ஏன்னா சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஆனால் திருப்பி அந்த ஹோட்டலுக்கு போவீங்களா? சர்வீஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணுவோம். அதுதான் ரத்னகுமாரோட படங்களே. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குடும்பஸ்தன் படத்தில் வர மாதிரி சொல்லணும்னா, வெந்திருக்கு வேண்டாம், அப்படி தான் அவரோட எல்லா படத்தையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா நான் குலு குலு படத்தோட ட்ரெய்லர், அப்புறம் அதோட சாங்ஸ், அந்த அம்மா நானா சாங்ஸ், இது சானா சந்தோஷ் நாராயணனோட சாங்ஸ் கேட்டுட்டு நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிருந்தேன். ஓகே, இது ஒரு நெக்ஸ்ட் சூதுகவு மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நினச்சி பார்த்தேன். இட் வாஸ் குவைட் டிசப்பாயிண்டிங், எஸ்பெஷலி இந்த தேர்ட் ஆக்ட். இந்த செகண்ட் ஆஃப் சாபம் தமிழ் சினிமா நான் அந்த கிரிஞ்சு பண்ண விருப்பப்படல. நிஜமாகவே எனக்கு அந்த படத்தோட ஒரு ஃபைனல் ஆக்டில் கொஞ்சம் சோர்வு வந்தது. படத்தை முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தில் குட்டி குட்டி விஷயம் நல்லாயிருக்கும். அதாவது சாம்பார்னா 2 கரண்டி ஊற்றணும், குழம்புனா 1 கரண்டி ஊற்றினா போதுமே அப்படின்னு சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர். அது கோக்கியாக க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் ஒரு ரன்னிங் கேக் இருக்கும் அந்த படத்தில். எப்போவுமே வந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணி வீட்டில் கத்திரிக்காய், அப்புறம் உப்புமா ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவன் வந்து இல்லைம்மா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கடைசியில் வந்து இன்னமும் உப்புமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து ஃபோனை உடச்சி போட்டு என்னை யாரையாவது கொல்லுங்க அப்படின்னு இருப்பான். இட்ஸ் நாட் ஃபன்னி, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது ஒரு ரன்னிங் கேக்காக நல்லா இருந்துச்சு ஒரு படத்தில். ஸோ இது வந்து 29க்கும் சொல்லலாம். பட் இட்ஸ் நாட் தட் ஆஸ் பேட் அஸ் குலு குலு. ஓரளவுக்கு நல்லாவே தான் இருந்துச்சு. நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து படத்தை பார்க்கலாம். அகெயின் வெந்திருக்கு வேணான்ற அதே தான் இந்த படத்துக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. அகெயின் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் இந்த படத்தில் வந்து அந்த திருப்பி போட்ட திருக்குறள் மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொருத்தட்டு பிடிச்சிருந்தது. ஆனால் அதனாலேயே அந்த படத்தோட ரேட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலை. அந்த ஒரு டிப்பிக்கலான ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஜோன் இருக்கும்ல, அந்த ப்ரோட்டகனிஸ்ட்க்கு வந்து ஐடென்டிட்டி க்ரைசிஸ் இருக்குது. அண்ட் இதுதான் ஒரு ஐடென்டிட்டின்னு நம்ம நம்புகிறான். ஆனால் இது கிடையாது, நீ வேறு ஒன்று தேடணும் அப்படின்னு சொல்லிட்டான், வேறு ஒரு இடத்துக்கு போகிறான். அண்ட் இதுதான் படத்தோட பேசிக் ப்ளாட். இந்த படம் பார்க்குறச்ச என்ன அறியாமையே எனக்கு வந்து டியர் காம்ரேட் ஞாபகம் வந்துச்சு. நாட் என்ன ஒரு காப்பி அடிச்சிட்டாங்க ப்ரோ, அப்படி இல்லை. ஒரு குட், ஒரு நல்ல இன்டென்ஷனில் சொன்னேன். ஒரு இன் குட் சென்ஸ் எனக்கு கைண்ட் ஆஃப் டியர் காம்ரேட் பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஞாபகப்படுத்திச்சு. இன்ஃபேக்ட் அந்த செகண்ட் ஆஃப் அந்த ஜான்ரா ஷிஃப்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த செகண்ட் ஆஃப் நடக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் லைட்டாக எனக்கு டியர் காம்ரேட் ஞாபகப்படுத்திச்சு. அண்ட் ஒரு கன்னடா படம் இருக்குமே, இல்லை, டியர் காம்ரேட் தான் ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆச்சு. சரி, இந்த படம் ஒரு தப்பான படம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த படம் கொஞ்சம் ஏலியனாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் ஏலியன் ஆகிடுச்சு. ஒரு 29 வயசு பையனுக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கக்கூடாதா அப்படின்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் எனக்கு அது பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால்
ஒரு பொண்ண லவ் பண்றது தான் ஒரு அழகான பொண்ணோட லவ்வர். அதுதான் அவனோட ஐடென்டிட்டி நம்ம நம்புறச்சே வந்து படம் எனக்கு அது கொஞ்சம் ஆஃப் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் அந்த படமும் அந்த கேள்வி தான் அவன்கிட்ட கேட்குது. இதுதான் ஐடென்டிட்டியா? அப்படின்ற மாதிரி. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணுமே அந்த கேள்வி தான் கேட்பா. இதெல்லாம் ஒரு ஐடென்டிட்டியா? அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து அந்த புரோட்டகனிஸ்ட்ட நோக்கி கேட்குது. கேள்வி நல்லா இருக்கு. ஆனா அதுக்கான பதில் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இருந்தாலும் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு படம். இது இது ஸ்பாயிலர் அலர்ட் ஸ்பாயிலர்லாம் கிடையாது. அகைன் செகண்ட் ஹாஃபில் அவன் வேற ஒரு ஐடென்டிட்டி உருவாக்கிப்பாங்களுக்குன்ட்டு ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக. அண்ட் அது கொஞ்சம் லைட்டாக ஃபோர்ஸ்டாக ஃபீல் ஆச்சு. அது ஒரு நேச்சுரலாக ஃபீல் ஆகலை. அதாவது ஹி மென்ட் ஃபார் தட் அப்படின்ற மாதிரி எனக்கு அது தோணலை. ஓகே, இது வந்து முக்கால்வாசி இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கிற படத்தில் முக்கால்வாசி படம் எனக்கு இப்படி தான் இருந்தது. ஏதோ நடந்திருக்கு, ஓகே சரி ஓகே உங்களுக்கு தான் ஐடென்டிட்டியா புரியுது, பட் இட்ஸ் ஓகே தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் எனக்கு இன்னும் ஒரு மேஜர் ஃப்ளாவாக நான் பார்த்தது வந்து 2 மெயின் லீடு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க. நான் அழகு விஷுவலாக அழகாக இருக்காங்க அப்படி சொல்லலை. அவங்க 2 பேரும் அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அவங்க 2 பேருமே வந்து அவ்வளோ அவங்களுக்குன்னு ஒரு சோல் இருக்குது அவங்க ஆக்டிங்கில். ஏனோ தானோலாம் அவங்க நடிக்கலை. ஆனால் இவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்ட்டு நம்ம ரூட் பண்ணோம்ல. ஓகே, நான் அப்படி பண்ணல. நீங்கள் 2 பேரும் பிரிச்சிட்டிங்களா? அச்சிச்சோ சரி பிரிச்சிட்டிங்க. 2 பேரும் சேர்றீங்களா? அடடே சேர்ந்துடுறீங்க, அவ்வளோதான். ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடையாது இவங்க 2 பேரும் சேர்றாங்க அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் அவங்க சேர்றதே வந்து ஒரு டிலிட்டட் சீனாக நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். பியூட்டிஃபுல்லாக தான் இருந்துச்சு, வச்சிருக்கலாம் படத்தில். இட்ஸ் ஓகே, நீ ஓப்பன் எண்டாக விட்டாலும் இட்ஸ் நாட் கோன் சேஞ்ச். அது ஓப்பன் எண்டாக விட்டதுனால நான் நினச்சேன் இப்படி சேரப்பாங்க தான் நினச்சேன். பட் சேரலனாலும் இட்ஸ் ஓகே மேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு சினிமா பார்த்துட்ருக்கோம், ஒரு ஸ்டேஜ் ட்ராமா பார்த்துட்ருக்கோம் அப்படின்றதெல்லாம் மறக்கடிச்சிட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு டைம் லைனில் வாழ்கிறாங்களே, அந்த டைம் லைனுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் அவங்க 2 பேர் மட்டும் சொல்லலை, சுற்றி இருக்கிற கேரக்டரையும் சேர்த்து சொல்கிறேன். டெக்னிக்கலாக அந்த படம், இந்த கேமரா ஆங்கிள்ஸ் அண்ட் கேமரா வச்ச இடம், அந்த படத்தில் எப்போவுமே ஒரு இன்னொரு கேரக்டராக வந்து மழை இருக்கும். முக்கியமான நேரத்தில் மழை இருக்கும். அண்ட் அது வந்து இன்ஃபேக்ட் அது 3வது மெயின் லீடாக கூட சொல்லலாம் இந்த படத்தில், ஒரு ரெயின் அப்படின்றது. பட் ஏனோ தானோலாம் யூஸ் பண்ணல. அதுவும் ரொம்ப ரொமான்ஸில் ரொமான்டிக்காகவும் இருக்கும். அண்ட் இட் பிளேஸ் அ கீ ரோல் இந்த ஃபிலிம். ஓகே, எல்லாத்தையும் நான் ஸ்பூன் ஃபீட் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கே தோணும், உங்களுக்கே அது நேச்சுரலாகவே அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தோணும் ஓகே அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இந்த படம் பார்க்குறச்ச ஒரு மிக்சட் ஃபீலிங் இருந்துச்சு. அண்ட் எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, இல்லை எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கா அப்படின்னு நான் பார்க்கணும். ஏன்னா இன்ஸ்டாகிராம்லலாம் நான் பார்க்குறச்ச எல்லாம் அப்ரிசியேஷன் போஸ்ட்டு தான், எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்றாங்க. இப்போ எனக்கு மட்டும் ஏன் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட எடுக்கிறேன்னு தெரில. ஸோ இவங்க 2 பேரையும் பார்க்குறச்ச ஒரு சக்கரை பொங்கலுக்கு வடகரி மாதிரிலாம் இல்லை, இட்லிக்கு வடகரி மாதிரி தான் இருக்குது. பட் இட்லி சாம்பார் கூட நல்லாயிருக்கும், சட்னி கூட நல்லாயிருக்கும், இட்ஸ் ஓகே. வடகரி வந்து இட்லியோட தான் நல்லாயிருக்கணும் அவசியம் கிடையாது. உப்புமா கூடயும் ஓகே, இடியாப்பத்து கூடயும் ஓகே, அப்படி அது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி. ரைட்டிங்கில் தான் அகெயின் இது அவங்கக்கிட்ட எதுவும் குறையும் சொல்ல முடியாது, அது ரேட்டிங்கில் தான் சொல்லணும். இது வந்து நான் சொன்ன அந்த ஹோட்டல் பிரச்சனை தான் நல்லா இருக்குது, ஆனால் சர்வீஸ் சரியில்லைன்றப்போ இதுக்கு இவ்வளோ இருக்க வேண்டிய ஒரு அப்ரிசியேஷன் வந்து கொஞ்சம் கீழே வருது. ஸோ யாராவது டைரக்ஷனை வந்து வெறுமா கிராஃப்டாக அணுகி ஒரு நல்ல ரைட்டராக ரத்னகுமார் மாதிரி ஒரு ரைட்டரை வச்சுக்கிட்டு ஒரு படம் எடுங்க, படம் ரொம்ப சோல்ஃபுல்லாக வரும். ஏன் லியோ ஏன் சோல்ஃபுல்லாக வரலன்னு எனக்கு கேட்காதீங்க, அது வந்து ஒரு ஸ்டார் ஃபிலிம்ன்றதுனால அதை விட்டுருவேன். பட் எனக்கு அது பார்க்கணும். இந்த ஒரு படம் வந்து எதுவுமே இல்லாமல் போர் அடிக்குது. ஒரு இந்த வல்கராகலாம் இருக்க வெல்காரிட்டி, அப்புறம் வந்து ஒரு ஆக்ஷன் ட்ராமா அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா, இந்த படம் உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் கொடுத்துச்சு, ஆமாம் ப்ரோ எனக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ்லாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட்லி மென் லேட் 20s இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம எல்லாம் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணோம், இவர் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களையும்
ஆ பகிருங்கள். ஏன் வேற ஒரு வீடியோல பார்ப்போம். நெறைய படம் பார்த்தேன். ஆனா எதுவுமே எனக்கு பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல. நெறைய டென்ஷன் தான் ஆக்கிச்சு. பட் இந்த படம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ஹேய்! அப்படின்ற மாரி இருந்துச்சு. மத்த படத்தெல்லாம் பார்த்தேன்னா, ஹேய்! அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ அகைன் மீண்டும் சந்திப்போம்.